கண்ட்ரோலே பண்ண முடியல இந்த அளவுக்கு வந்து 4 சேமியா பாக்கெட் இருக்கு 4 சேமியா பாக்கெட் ஹாய் இப்போ வந்து நாங்கள் 3rd ஈவெண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து எல்லோ கலர் தீம் ட்ரெஸ் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது வந்து ஹல்தி அப்படின்னு. ஸோ லொக்கேஷனுக்கு போய் ரீச் ஆகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பேக் டு பேக் ஈவெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. டெய்லி கிளம்பி போகிறதுக்கு எனக்கே டயர்டாக இருந்துச்சு. எப்படி தான் 3 நாளாக வந்து சமாளிச்சானே தெரியல. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ என்ட்ரி எல்லாம் நாங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் போய் ஜாயின் ஆகியாச்சு. அப்படியே இந்த மேல் கேண்டிடேட் வந்து மோனாக்கு வைங்க, ஃபீமேல் கேண்டிடேட் வந்து ஜானுக்கு வைங்க. அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வைக்கலாம். முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை. ஒரு 11 பேர் கண்ணீரை அடக்கி கொண்டு சொன்ன வந்துரும். அவன் நிஜமாலே வருதுரி அந்த மாதிரி. பரவாயில்ல, நல்ல ட்ரிக்கு கத்து கொடுத்துருக்கடா. அந்த ட்ரிக்கு கத்து கொடுத்தது இவன் தான். போட்டோகிராஃபி போட்டு பாருங்க, கத்துக்கிட்டேன். போட்டோகிராஃபி வீடியோகிராஃபி எல்லாம் ஒரு 10 நிமிஷம் வீடியோ பாருங்க. ஓகேடா. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சாரி லக்கி. 6ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க கணக்கு வச்சு இப்பதான் பாக்குறேன். எப்படி எல்லாத்தையும் இவ்வளவு பாசிட்டிவா பாக்குறேன் இந்த பொண்ணு. அடடா, நெக்ஸ்ட் வாட்டர் வாஷ் ரெடியா? ரெடியா? எல்லாரும் வச்சு முடிச்சிட்டீங்களா? விஜய் டிவியில் கனெக்ஷன்ஸ் ஒரு கேம் இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி கேம் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. நிறைய நான் வந்து கெஸ் பண்ணி கரெக்டாக வந்து சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் போக போறோம். இது வந்து தமிழ் திரைப்படம் கிடையாது. சத்தியமா சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு தமிழ் திரைப்படம். அது என்னது இது? The winner is Kavya. அவ்வளவு சீனாப்பா. ஓகே, அடுத்த கேமுக்கு குயிக்கா நம்ம எல்லாரும் போக போறோம். ஓகே, நெக்ஸ்ட் கேம் என்ன அப்படி நான் சொல்றேன். அவங்க எல்லாரும் கேம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட போயாச்சு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி. எனக்கு மட்டன் பிரியாணி பிடிக்காது இல்லையா? ஸோ நான் சாப்பிடல, அவர் மட்டும் சாப்பிட்டாரு. அண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீஸா ஹட்டில் பீஸா வாங்கி கொடுக்குறேன்னு கூப்பிட்டு போயிருந்தாரு. எதுவுமே இல்லை. உன்னை இப்ப பார்க்கணும், பசிக்கணும். நீ மட்டும் சாப்பிடல மட்டன் பிரியாணி கொடுத்தேன். மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, பிரெட் அல்வா, தயிர் பச்சடி. மட்டன் பிரியாணினா அதுக்கு சைட் டிஷ் எல்லாத்தையும் கொடுக்க தான் செய்வாங்க. ஒரு பொண்டாட்டி சாப்பிடலையே, அப்புறமேட்டு சாப்பிடுவோம். அதனால தான் இந்த பொண்டாட்டியை வந்து பீட்சாக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். பிடிச்ச இடத்துக்கு. எனக்கு பிடிக்கும். ஆமாம், உனக்கு பீட்சா பிடிக்காதா? அப்புறம் என்ன? நீ வந்து கடைக்கு போயிட்டு அண்ணா ஒரு சிக்கன் ஃப்ரை ரைஸ் சொல்லலான்னு இருந்தேன். நான் தான் அதை மாற்றி பீட்சா சாப்பிட்லான்னு உன்னை வந்து மண்டையை கழுவுறேன். பார்த்துல ஒரு ஸ்லைஸ் எனக்கு அந்த ஸ்லைஸ் தான் ஒரு பைட்டு. ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக நான் பீஸா சாப்பிட்டு. ஸோ இப்போல்லாம் ஜங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக எடுக்கிறது இல்லை, ரொம்பவே ரேர் தான். 3 monthsக்கு ஒன்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ரேர் ஆகிடும். என்னைக்காச்சும் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும்போது மட்டும்தான் வந்து சாப்பிடுவோம். much later. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல்.
போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி வந்து 2 வீக்ஸ் ஆயிடுச்சுல போய் 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் அன்னைக்கு பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து இப்பதான் 2 வீக்ஸ். ஆமா 2 வீக்ஸ் கிட்ட ஆகுது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் மேரேஜ் ஆனதுல இருந்து 2 வீக்ஸ் நான் வந்து எங்க அம்மா வீட்டுக்கு போகாம இருக்கிறது. லைக் எல்லா வீக்கெண்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவர் கூட்டு போயிடுவாரு வீட்டுக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் வந்து அம்மா வீட்டுக்காக போயிட்டு இருக்கோம். பொங்கலுக்கு ஒரு நாள் தான் லீவு. ஆமா ஆக்சுவலாக பொங்கல் கூட போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து 1 டே தான் வந்து லீவ் விட்டுருந்தாங்க இல்லையா. ஸோ 1 டேல நம்மளால போயிட்டு வர முடியாது. இங்கேயும் வந்து சாமி கும்பிடணும் அதெல்லாம் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் சேர்ந்துருக்கோம். இது நான் ஃபர்ஸ்ட் இங்கே தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். ஆஸ் அ கப்புள்ஸாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். அதுவும் ஜிம் கோல்ஸ் கப்புள் கோல்ஸ் போடும். ஸோ இது நியூ இயர்ல தான் வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ரொட்டீன் இப்பெல்லாம் செட் ஆகிட்டு இருக்கு. ரோட்ல வந்து பொங்கல் லீவு அது இது நிறைய லீவ்ஸ் வந்துருச்சு. ஸோ கன்சிஸ்டண்டாக போக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். மேபி நான் வந்து ஃபியூச்சர் vlog வந்து ஷேர் பண்ணுறேன். ஜிம் ரொட்டீன் என்னவா இருக்கு அண்ட் கெட் ரெடி ஃபார் ஜிம் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ்லாம் வந்து நம்ம சேனலில் எதிர்பார்க்கலாம் நீங்கள். அண்ட் நிறைய பேர் கேட்பீங்க நீங்கள் ஆல்ரெடி ஃபிட்டாக தான் இருக்கீங்க எதுக்கு போகிறீங்க அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த வெயிட் குறைக்கிறதுக்கு அதுக்கெலாம் எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரென்தனிங்காக தான் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ ஹேண்ட்ஸ் லெக்ஸ் அதெல்லாம் ஸ்ட்ரென்தனிங் பண்ணதுக்காக தான் வந்து மெயினாக போகிறேன். இவர் எதுக்கு போகிறாரு நினைக்கிறேன். நாங்களும் வந்துட்டு எல்லா வருஷமும் எல்லாரும் எடுக்கிற மாதிரி வந்துட்டு ரெசல்யூஷன் நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்துட்டு பொங்கல் முன்னாடி வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு ஜிம்லாம் போயிட்டு டெய்லி இந்த அட்டண்டன்ஸில் வந்து ப்ரெசன்ட் சார் அப்படிலாம் போட்டுட்டு நாங்கள் வந்து ஜிம் ப்ராப்பராக போயிட்டு இருக்கோம். எனக்கு வந்துட்டு இந்த வருஷம் வந்து கொஞ்சம் வெயிட் லூஸ் பண்ணணும். ப்ளஸ் எனக்கு வந்து கொஞ்சம் ஃபிட் ஆகணும். மெயினாக இந்த ஃபிட் ஆகிறது தான் மேட்ருங்க. வெயிட் கெயின் வெயிட் லாஸ் வந்து இட்ஸ் அ செகண்டரி. பட் எனக்கு வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும்னு அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு இந்த வருஷம். ஸோ அதனால ஒரு மென்டாலிட்டியாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த வருஷம் எப்படியாவது கஷ்டப்பட்டு கொஞ்சம் வெயிட் லூஸ் பண்ணி கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டிருக்கேன். அது எப்படி போகுதுன்னு வந்து ஃபியூச்சர் vlogsல அப்படியே பார்ப்பீங்க. வாங்க நம்ம டேட் டைமை குறிச்சு வச்சுப்போம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே 17th டைம் வந்து 9:52 PM ஆகுது. ஸோ இதை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த வீடியோவை. அவர் என்னைக்கு இவர் சொன்ன கோலை வந்து அட்டைன் பண்ணுறாருன்னு பார்ப்போம். சரி சரி ஜம்ப் ஜம்ப். ஏய் நான் ஜிம் கேர்ள் போ. ஜிம் கராண்டா யாரடா யாரு பாரு போய் பாத்துட்டு வா யார் வந்தானே. ஏய் கடிக்காத என்னடி இவ்வளவு போய் வாய் வைக்கற புடிச்சி இத கச்சறோம். யார் வரா யாரு ஓ நர்ம மாப்ள அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் இங்க எட்டி பார்த்து ஓ இவளா வட்டா வட்டா ஆயா கிட்ட வந்து சொல்றான். என்னம்மா ஹெலிகாப்டர் ஷாட் பாத்துக்கிட்டீங்களா? பைரவ வால் பாருங்க. டின்னருக்கு சுட சுட முட்டை தொக்கம் தோசையும் ஊற்றி கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டாச்சு. அண்ட் மார்னிங் எழுந்து அப்படியே பெட்லேயே படுத்துட்டு இந்த சீரீஸ் பார்க்குறது நெட்ஃப்ளிக்ஸில் மூவிஸ் பார்க்குறது அந்த மாதிரி சில் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் லஞ்சுக்கு சிக்கன் 65 ஜீரக சம்பா பிரியாணி அப்புறம் மட்டன் சுக்கா இந்த மாதிரி பல ஐட்டங்கள் வந்து செஞ்சு சூப்பராக வந்து சாப்பிட்டோம். Get ready with us for grocery shopping. grocery shopping. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? உன்னோட ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்னால் வந்து எப்போவுமே வந்துட்டு மாய்ஸ்சரைசர் போடணும். ஸ்கின் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் மட்டும் போகணும்னு கிடையாது. வாட் எவர் த ஸ்கின் மேபி உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின் எதுவாக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே நோட்டட். ஓகேவா? நான் வந்து பாண்ட்ஸோட லைட் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டேன். ஃபாலோட் பை ஐப்ரோ. ஆமாம் ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கலாம். பிஎஸ்சியோட ஐப்ரோ பேலட்.
அடுத்து வந்து கன்சீலர் போட போகிறோம். எஸ், இரு வெயிட் பண்ணு. எஸ், கன்சீலர் தான் நெக்ஸ்ட்டு. ஃபுல்லாக போடணுன்னு அவசியம் இல்லை, எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு தேவையோ அங்கங்கே போட்டால் போதும். ப்ளஸ் இந்த டார்க் ஸ்பாட்ஸ் எங்கே இருக்கோ, எங்கே உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ப்ளஸ் இந்த நோஸு, அதுக்கப்புறம் வந்து சீக் இந்த இடத்துலலாம் வந்து பேசிக்காக போட்டுக்கிட்டு பிளெண்ட் பண்ணலாம். பிளெண்ட் இப்படி தான் போடுவாங்க அவங்க வீடியோலையும். ஸோ வந்து ஃபுல் கவரேஜ் மொத்த ஃபேஸ்லாம் ஹைட் பண்ண போகிறது. சும்மா லைட்டாக டல்லாக தெரியலாம், டல்லாக தெரியாத மாதிரி இருக்கிற அளவுக்கு வந்து போட்டால் போதும். ரொம்ப லைட்டாக தான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஃபுல்லாலாம் மறையாது, தெரியும் நம்ம ஃபேஸ் இருக்காதுலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் பார்க்க நீட்டாக ப்ரெசன்டபுளாக இவ்வளோதான். ரொம்ப ஷியரான கவரேஜ் தான். ஸோ பிஃபோர் ஆஃப்டருக்கும் பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு சொல்லு. இது வந்து காம்பேக்ட் பவுடர் ஃபிட் மீ, என்ன ஷேட் 310. ஆமாம். இந்த காம்பேக்ட் பவுடர் தான் வந்து உங்கள் மேக்கப்புக்கான செட்டிங்கே. சரி ஒரு ஃப்ளோ. இன்னைக்கு தான் ரொம்ப டங்கு விட்டு ட்விஸ்ட் ஆகுது. ஸ்லாக்மி ஃபார்எவர் லிக்விட் லிப்ஸ்டிக்கோட ஷேட் நம்பர் தெரியல, பட் ஷேட் நேம் வந்து பர்பிள் பவுட்டில் வச்சுட்டு பண்ணுங்க. இப்போ என்னோட ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தோல் உரியுது. இதுக்கு ஒரு பெரிய பேக் ஸ்டோரி இருக்குது. நான் உங்கள்கிட்ட அப்புறமேட்டு சொல்கிறேன் என்ன ஆச்சு என் ஃபேஸ்க்கு அப்படின்னு. அதனால ரொம்ப ட்ரையாக இருக்குது. எவ்வளோ மாய்ஸ்சரைசர் போட்டாலுமே தெரியுதா மூக்கு மேலெலாம் தோல் உரியுது. கண்ட்ரோலே பண்ண முடியல, அந்த அளவுக்கு வந்து தோல் உரியுது. என்னோட மேக்கப் போச்சு பார்க்குறீங்களா? டெம்பரரி. சூப்பர். போலாம். டன். நம்ம லிஸ்ட்லாம் வந்து எங்கள் அம்மா கைப்பட எழுதி அமிச்சிட்டாங்க. இதை நாங்கள் அங்கே போயிட்டு மேட்ச் பண்ணி வாங்கிப்போம். ஆமாம். ஸோ மாதம் பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்கும். எனக்கு வந்து இந்த பெருசாக க்ராசரிஸ்லாம் தெரியாது, ஏன்னா ஃபுல்லாக கிச்சன் மேனேஜ்மெண்ட் எல்லாம் அத்தை தான். நான் எப்போயாச்சும் வந்து குக் பண்ணுறதுக்கு உள்ளே போவேன். ஸோ அவங்க வந்து என்னென்ன தேவைன்ற மாதிரி வாட்ஸ்அப்பில் எழுதி அனுப்பிச்சிருவாங்க. அப்படிலாம் வந்து ஃபோட்டோ அது மாதிரி எடுத்து அனுப்பிடுவாங்க. நாங்கள் போயிட்டு க்ராசரி ஷாப் பண்ணும்போது என்னென்ன இருக்கோ அப்படி பார்த்து வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ நம்ம போகலாமா க்ராசரி ஷாப்பிங் அட் போலீஸ் கேண்டீன். அன்றைக்கி மண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா எண்ணெய் வச்சுருக்கேன். வழிய எண்ணெய் வச்சுருக்கேன். நல்லா அப்படியே இருக்குது. இங்க பாரு தெரியுதா? ஆமாம், வழியுது. நேற்று என் மூஞ்சில தலையில ஃபுல்லா வந்து எண்ணெய் வச்சிருந்தேன். சரி ஓகே போலாமா? ஓகே. புதுக்க முடியும். ஆமாம், காது கிடப்பா இருக்கு. இப்போதான் கடப்பாவா? எடப்பா எடுப்பா இருக்கா? எடுப்பா இருக்கு. சரி ஓகே பை. ஸோ போலீஸ் கேண்டீன் கண்டிப்பாக உங்களை நிறைய பேர் பார்த்துக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு குட்டி கிளிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸையுமே வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கு மேலே ஒரு சின்ன கோடு வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு பேப்பரில் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து கோடில் வந்து எழுதி கொடுத்தோன்னா அவங்க பில் போட்டுட்டு ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க. அங்கே இன்னும் இடம் இருக்கா? மளிகை சாமான்லாம் வாங்கி இப்போ கிளம்ப போகிறோம். மெயினாக வந்து உள்ளே வந்து 4 சேமியா பேக்கெட் இருக்குது. 4 சேமியா பேக்கெட். ஒருத்தங்க வந்து சேமியா தான் ரொம்ப பிடிக்குமா, உப்புமா பிடிக்கலாம் கிடையாது. வாரத்துல 7 நாள்னா 6 நாள் எனக்கு சேமியா போடுறாங்க. ஒரு நாள் கொடும் பண்றாங்க. இல்லை, ராகி சேமியா. பேன் பண்ணுங்க தயவு செஞ்சு இந்த சேமியாவை யாராச்சும் ப்ளீஸ். அப்படியே வீட்டுக்கு போகிற வழியில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ஒரு கடை நிறுத்திருந்தோம். இது வந்து புதுசாக திறந்துருந்தாங்க. சரி ஓகே ஐட்டம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு தான் வந்து போயிருந்தோம். கண்டெய்னர்ஸ்லேயே இப்போலாம் ஷாப் செய்கிறாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்துச்சு இந்த ஷாப்பில். நாங்கள் மேலே போய் உட்காந்துட்டு வந்து ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் பிக் பாஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபினாலே அன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபோன்லேயே வந்து ஹாட் ஸ்டாரில் போட்டு பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு டிம்சம் செய்வாங்கல்ல. ஆமாம், டிம்சம் போதும். இது வந்து சில்லி சீஸ் சாண்ட்விச், ப்ளூ கராக்கோ.
இவளோட ஃபேவரட். நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்க முடியலன்னு அது வாசப்படியில் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை விடாமல் நீங்கள் 3 பீஸ் தான் இருந்துச்சா? அப்படியே வீட்டுக்கு போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் போட்டு பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தேன் ஃபேமிலியாக. என் டாடி வந்து டியூட்டி விட்டு அப்போ தான் வந்திருந்தாங்க. The Big Boss Season 8. The winner is Muthukumar. டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 11:40 ஆகுது. பிக் பாஸ் வந்து பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பொறுமையாக கிளம்பியிருக்கோம். ஏன்னா வந்து பொங்கலோட அந்த லாங் வீக்கெண்ட் இல்லையா, செம்ம டிராஃபிக் இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் செக் பண்ணிட்டே கூட இல்லை, லாங் வீக்கெண்ட் இது. செம்ம டிராஃபிக் இருந்துச்சு. கூகுளில் செக் பண்ணிட்டே இருந்தோம். இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரோடெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்குது. எல்லா வண்டியும் ஃப்ரீயாக போகுது, டிராஃபிக்கே இல்லாமல். லேட்டாக போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு கிளம்பியாச்சு, கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சு போகணும்ல. இல்லைன்னா கிளம்பியும் பார்த்தீங்கன்னா இதுரையும் தான் வீட்டுக்கு போய் சேர்ந்துருப்போம், அந்த அளவுக்கு டிராஃபிக் இருந்துச்சு. ஏன்னா நான் இங்கேருந்து போகிறதுக்கு வந்து ஒரு 1 hour ட்ராவல் இருக்கும். நான் ஒரு 9 o'clock பார்த்தேன், 1 hour 16 minutes காமிச்சிச்சு. ப்ளஸ் இந்த ரெட் கலர் ஜோன்ஸ் எல்லாமே வந்துட்டு +5 +7 +9 ஒரு இடத்துல காமிச்சு. ரைட்டாடே +5 +7 +9. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு போல, நம்ம இப்போ கிளம்புனா. அதனால பொறுமையாக வந்து எவ்வளோ லேட்டாக கிளம்ப முடியுமோ அவ்வளோ லேட்டாக கிளம்பிட்டு பிக் பாஸ்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம்.